ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தேவ சித்தம், வில் ஆஃப் காட். இப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருப்போம். அதில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒருத்தர்கிட்ட சஜஷன் கேட்போம் இல்லையா? நம்மளுடைய படிப்பாக இருக்கட்டும், வேலைகளாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை குழந்தைகளோட எதிர்காலம், எல்லாவற்றை குறித்தும் ஒரு கட்டத்துலேயும் நம்ம ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் அதில் நம்ம கூட இருந்து நம்மை வழிநடத்துகிறார். அதில் ஒன்றும் நமக்கு சந்தேகமே இல்லை. இருந்தாலும் நம்முடைய சுய சித்தம் அப்படின்றத நம்ம சில நேரம் அதில் புகுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். இது எனக்கு விருப்பம், ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு நம்ம நிறைய நேரம் ஆண்டவருடைய சித்தப்படி இல்லாமல் நம்முடைய சித்தத்தையும் நம்ம இது பண்ணுறோம். எங்கேயோ பிறந்தோம் வளர்ந்தோம், ஒரு கட்டத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், அதே நிலைமையில் இருக்கோம் என்றாவது சிந்தித்ததுண்டா நமக்கான ஆண்டவருடைய சித்தம் என்ன என்று? இப்போ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க ஊழியம் செய்கிறாங்க. நம்ம பிறந்திருக்கோம் இல்லையா? ஆண்டவர் தானே நம்மளை படைச்சாரு, அப்படி தானே? ஆமேன் என்று சொல்லுகிறாங்களா? அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் நம்மளை படைத்தார், ஒவ்வொருவரையும் ஒரு திட்டத்தோடு படைத்திருப்பார். ஒரு சித்தம் இல்லாமல், ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நீங்களும் நானும் இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்க முடியாது. ஸோ நம்முடைய பர்சனல் வாழ்விலும் சரி, ஆவிக்குரிய வாழ்விலும் சரி, கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிறோமா? அதை தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய சித்தத்தை அப்படி அறிகிறதுனா என்ன, அது என்னன்றதை நம்ம சிந்திக்கலாம். வாசியுங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-10. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது: பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. ஸோ இதே பகுதியை தான் லூக்கா 11:2 நம்ம வாசிக்கிறோம். ஸோ ஜெபம் செஞ்சு கற்றுக் கொடுங்க ஆண்டவரேன்னு சீஷர்கள் கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் இதான் சொல்கிறார், பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஃபஸ்ட்டு யாரை கூப்பிடணும்? பிதாவை கூப்பிடுங்க. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அடுத்தபடியாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஸோ ஆல்ரெடி என்ன, பரலோகத்தில் பிதாவினுடைய சித்தம் மாத்திரம்தான் நிறைவேற்றிகிட்ருக்கு. ஆனால் பூமியில் அப்படி கிடையாது. நிறைய சித்தங்கள், அவங்கவுங்க சுய சித்தம், சாத்தானுடைய சித்தம் எல்லாமே இருக்குது. ஆனால் எப்படி நம்ம ஜெபம் பண்ணணுமா? உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று நாம் அனுதினமும் ஜெபிக்கணும். அதே போல் எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம்: மீதியான வெள்ளியையும் பொன்னையும் கொண்டு செய்ய வேண்டியதென்னதென்று உனக்கும் உன் சகோதரருக்கும் நலமாய் தோன்றுகிறபடி அதை உங்கள் தேவனுடைய சித்தத்தின்படியே செய்யுங்கள். உங்களுடைய தேவனுடைய சித்தத்தின்படியே செய்யுங்கள் என்று ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். நம்ம 3 விதமான சித்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். மனிதனுடைய சுய சித்தம், அடுத்தது சாத்தானுடைய சித்தம், ஆண்டவருடைய சித்தம்.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மனுஷனுடைய சுய சித்தம் எப்போ பார்த்தாலும் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுறோன்னா நம்முடைய சித்தத்தின் படி தான் நம்ம முடிவு எடுக்கிறோம். நான் படிச்சிருக்கேன், ஆண்டவர் எனக்கு நிறைய ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு, நாம் படைக்கும்போதே அவருடைய சித்தத்தில் தான் ஆண்டவர் படைக்கிறார். ஆனால் நம்ம அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு நம்முடைய சுயத்தில் தான் நிறைய முடிவுகளை நம்ம எடுக்கிறோம். நம்முடைய சுய சித்தத்தின்படி நடக்கிறோம். ஆண்டவர் நமக்கு பகுத்தறிகிற அறிவை கொடுத்துருக்கிறார். நன்மை எது தீமை எது அப்படின்ற பகுத்தறிகிற ஞானத்தை கொடுத்துருக்கிறார். ஸோ நன்மையோ தீமையோ எதுவாக இருந்தாலும் நம்மளே முடிவெடுத்துக்கலாம், ஆண்டவர்கிட்ட கேட்க வேணாம் அப்படின்னு சின்ன சின்ன காரியங்களில் நம்ம முடிவெடுக்கிறோம். அப்படி தானே? இப்போ பெரிய பெரிய காரியங்களில் கண்டிப்பாக நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்பீங்க. ஆனால் ஒரு சிறிய விஷயத்து இருந்தாலும், இப்போ நான் போகிறேன் நான் வரேன் அப்படின்னா கூட எல்லாமே ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்குதா அப்படின்றத நம்ம இந்த நேரத்தில் சிந்திக்கணும். நம்முடைய உள்ளுணர்வு சொல்லும் ரெண்டு விதமாக. ஒன்று, ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, அது நல்ல வழி இல்லைன்னா அது நல்ல வழி இல்லை போகாத அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு உணர்த்தும். அதே போல் நீ அங்கே ஜாலியாக இருக்கலான்ற உள்ளுணர்வும் நமக்கு வரும் தான் இல்லையா? ஸோ ரெண்டு விதமான உள்ளுணர்வுகள் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த உள்ளுணர்வு நம்ம எச்சரிக்கும், எப்படி இந்த வழியில் போகாத, இந்த வழியில் போ அப்படின்னு சொல்லி நம்மளை எச்சரிக்கும். ஸோ எதை நம்ம பின்பற்றுகிறோம் அப்படிங்கிறதும் நமக்கு முக்கியமானது ஒன்றாக தான் இருக்குது. ஆனால் நம்மளே மனுஷனாக சுயமாக சிந்தித்து அது நல்லது என்று நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் நம்ம நினைக்கிறது எதுவுமே நல்லது இல்லை அப்படின்றத நம்ம வசனத்தின் மூலமாக பார்க்கலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஸோ நம்ம மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஸோ நமக்கு நல்லா தான் இருக்கும், நம்ம முடிவெடுக்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்கும், ஆண்டவரும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது எல்லாமே முடிவுகள் என்ன முடிவாக இருக்குது? மரண வழிகளாக இருக்குது. அதனுடைய முடிவோ மரண வழிகளாக இருக்குது. ஸோ எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது, விவேகம் இருக்குது, எங்கள் வீட்டிலேயே நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நம்மளுடைய சுய சித்தத்தின்படி நடக்கக்கூடாது. ஸோ நமக்கு என்ன தெரியும்னா நம்மளோட பாஸ்ட்டு தெரியும் இல்லையா? நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்ற பாஸ்ட் தெரியும். நிகழ்காலத்தில் சரி இதுதான் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற ஒரு யூகத்தில் நம்ம போயிட்டுருக்கோம். பட் எதிர்காலம் குறித்து நமக்கு தெரியுமா? திட்டவட்டமாக நான் நாளைக்கு இல்லை அடுத்த நிமிஷம் நான் எப்படி இருப்பேன்றதை உங்களுக்கு திட்டவட்டமாக சொல்ல தெரியுமா? ஸோ எதிர்காலம் யாருடைய கரத்தில் இருக்கிறது? ஆண்டவருடைய கரத்தில் மாத்திரம்தான் இருக்குது. ஸோ நீங்கள் எதிர்காலத்தை குறித்து தானே நீங்கள் உங்களுடைய சித்தத்தை செயல்படுத்துகிறீங்க. ப்ரெசண்ட்டில் நம்ம என்ன தான் பண்ணாலும் அது ஃப்யூச்சருக்கு நோக்கி நகர்ந்துக்கிட்டு தான் போகுது. ஸோ அந்த எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கும்போது நம்முடைய சுய சித்தத்தின்படி முடிவு எதுவுமே எடுக்க வேண்டாம் என்று தான் ஆண்டவர் இந்த நேரத்தில் சொல்கிறார். சின்ன சின்ன விஷயத்துலையும் கர்த்தருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றணும். அதே போல் சாத்தானின் சித்தம். இப்போ 2 குரல் நமக்கு கேட்கும் இல்லையா? இது செய்யாத அப்படின்ட்டு. நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும், இங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்படின்ற அந்த வேவரிங் மைண்டு நமக்கு இருக்கும். ஸோ சாத்தான் எதனால் வந்தான்? ஆதாம் ஏவாளோட கீழ்ப்படியாமை நிமித்தமாக சாத்தான் இந்த உலகத்தில் என்ட்ரு ஆகியிருக்கார். அப்போ மனுஷங்கள்கிட்ட 2ஆக பிரிக்கிறது, கடவுளையும் மனுஷங்களையும் 2ஆக பிரிக்க சாத்தான் அந்த ஒரு கனியின் விஷயத்தில் உள்ளே புகுந்துட்டான். ஸோ அவன் கீழ்ப்படியாமை நிமித்தம் நம்ம உள்ளே புகுந்துட்டான். அந்த நேரத்தில் யாருடைய சித்தம் நிறைவேறியது? சாத்தானுடைய சித்தம் தான் அங்கே நிறைவேறுது. ஸோ அவன் எங்கேருந்து வந்திருக்கான்? நம்மளைய அழிக்கிறதுக்கு மாத்திரம்தான். இப்போ ஆண்டவர் எப்படி அவங்கள பரிசுத்த ராஜ்யத்தில் சேர்க்க விரும்புகிறாரோ அதே போல் சாத்தானும் அவன் வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கான். சாத்தான் யார்? பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான் என்று நம்ம வாசிக்கிறோம். அதே போல் யோவான் 10:10 நம்ம வாசிக்கும் பொழுது திருடன் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஸோ அவன் பொய்யன், திருடன். ஸோ இன்னொன்று என்னென்னலாம் நமக்கு தோணுதோ, என்னென்ன வார்த்தைகள்லாம் மோசமான வார்த்தைகளோ அதெல்லாம் போட்டு சாத்தானுக்கு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுத்து விடவே கூடாது. அவன் கடைசியாக எங்கே போகும்னா அக்கினி கடலுக்கு கொண்டு செல்லுறது மாத்திரம்தான் அவனுடைய எய்மாக இருக்கும். சரி இது கொஞ்சம் கொஞ்சமாக சரி இது பாவம் இல்லை, அது பாவம் இல்லை, இது பரவாயில்ல, இது ஆண்டவருடைய சித்தத்தை பரவாயில்ல நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வழி விலகி எங்கே கொண்டு போய் நிற்கும்னா உங்களுக்கு அக்கினி கடலுக்கு போய் நம்ம கடைசியில் நிற்கிறதுல தான் இருக்கும். இதை எப்படியெல்லாம் நிறைவேற்றுறான் அப்படின்னா தீய நண்பர்கள் மூலமாக, தீய ஆலோசனை. உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது நல்ல ஆலோசனை இல்லை அப்படின்ட்டு. ஸோ தீய நண்பர்கள் மூலமாக, ஆலோசனை மூலமாக சாத்தான் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றிக்கிறான். கடைசியில் சில பேர்
ரொம்ப மனம் வருந்து, எல்லாருக்கும் அந்த சுச்சுவேஷன் வரும். ஒரு கட்டத்தில் நம்ம உடஞ்சி போயிடுவோம். இதுக்கு மேலே வாழ்ந்து என்ன பயன், ஆண்டவர் நமக்கு எதுவுமே செய்யலை அப்படின்ட்டு சூசைட் பண்ணுற நிலைமைக்கு கூட கொண்டு வந்து விட்டுருவாங்க. இதுக்கு மேலே நான் ஏன் இருக்கணும் அப்படின்னு வாழ்க்கையை முடிச்சு கொள்ளுகிற அந்த எண்ணத்தை கூட யார் தராது? சாத்தான் நமக்கு தராங்க. ஸோ அந்த தற்கொலை உணர்வை தூண்டுகிறான். ஸோ பாவத்துக்கு நேராக வழி நடத்துக்கிறான். நம்மளில் பல பேர் சாத்தானுக்கு அடிமையாக, நான் இங்கே இருக்கிறவங்கள சொல்கிறேன், இல்லை வெளியில் இருக்கவங்கள சொல்கிறேன், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளில் சில பேர் சாத்தானுக்கு அடிமை போல் அவனுக்கு கீழ்ப்படிந்து பாவங்களில் விழுறோம். நம்ம இன்றைக்கி நல்ல பிள்ளையாட்ட உட்காரலாம், ஆனால் அதுக்கப்புறம் உலகத்தில் போய் என்ன பண்ணுறோம் யாருக்கு தெரியும்? உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும். ஸோ சாத்தான் பக்கத்தில், சாத்தானுடைய சித்தத்துக்கு சாய வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு இந்த நேரத்தில் தெளிவுபடுத்துகிறார். வாசியுங்கள் எபேசியர் 5:17. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல். மதியற்றவர்கள்னா என்னது? மதி இல்லாதவர்கள். ஸோ நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும், இப்போது பைபிளே வேர்டு சொல்லுது, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, அறிவு கெட்ட அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்புறம் ஸோ மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஸோ கர்த்தருடைய சித்தம் நாம் உணர்ந்து கொள்ளலைன்னா நம்ம என்னவா கருதப்படுறோம்? பைபிள் படி மதியற்றவர்களாய் கருதப்படுறோம். ஸோ நமக்கு அறிவு இருக்குது அப்படின்னா கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து அதன்படி வாழணும். ஃபஸ்ட்டு உணரணும், என்ன எனக்குரிய சித்தம் என்ன அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ளணும். இல்லைன்றால் நம்ம மதியற்றவர்கள் என்று வேதமே சொல்லுகிறது. அதே போல் நம்முடைய படைத்தது அவருடைய சித்தம் என்று நான் சொன்னேன். சில பேர் கம்பேர் பண்ணலாம். இப்போது நான் இந்த நிலமையில் இருக்கேன், என் பக்கத்து வீட்டுக்காரன் அந்த நிலமையில் இருக்கான், நானும் அவனும் ஒன்றா படித்தோம், அவன் இப்போ ஒரு பொசிஷனில் இருக்கான், நான் இல்லை அப்படின்னு நிறைய நேரம் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். நம்ம யாரும் கீழே உள்ளவங்கள நம்ம யாரும் கம்பேர் பண்ண போகிறதில்ல, மேலே இருக்கவங்கள நம்ம நிறைய டைம் கம்பேர் பண்ணியிருப்போம். ஒன்றாவது அது ஒரு ரேங்க்குக்காக இருக்கட்டும், எதுக்காக இருக்கட்டும், அது நம்ம கம்பேர் பண்ணி தான் வாழ்கிறோம். ஆனால் கம்பேர் பண்ணுறது நல்லதா அப்படின்றத நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்போ நான் இருக்கேன், என்னுடைய ஃபேஸ் உங்களுக்கு தெரியுது, நீங்கள் உங்களுடைய இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஃபேஸையும் நினச்சி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லா ஃபேஸையும் நினச்சி பாருங்கள். யாராவது ஒருத்தர் உங்களை மாதிரியே யாராவது பார்த்துருக்கீங்களா? இப்போது ஒவ்வொருவருக்கும் முகம் வேறு வேறு. இப்போ நம்ம சிறிய கூட்டமாக இங்கே இருக்கோம், இதே போல் நமக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க, வெளியில் எத்தனை பேர் சந்திச்சிருப்போம். இவங்க மேபி இருக்கலாம், இவங்க என்ன மாதிரி இருக்காங்கன்னு சொல்லலாமே ஒழிய, பட் நம்மளோட டிட்டோ அப்படியே யாருமே கிடையாது. இந்த மாதிரி எத்தனை மக்கள் இருக்காங்க? வருஷக்கணக்கில் ஆண்டவர் படைத்து கொண்டே தான் இருக்கார். முகம் ஏதாவது ஃபேஸ் சேமாக இருக்கா? மேபி இந்த நேரத்தில் உங்களுக்கு தோணலாம், ட்வின்ஸுக்கெல்லாம் ஐடென்டிக்கல் ட்வின்ஸுக்கெல்லாம் முகம் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம். அதுக்கும் ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா ஃபிங்கர் பிரிண்ட். என்ன பிரிண்ட்டு? ஃபிங்கர் பிரிண்ட். முகம்தான் சேமாக டிட்டோவாக இருக்கலாமே ஒழிய ஒவ்வொருத்தரோட ஃபிங்கர் பிரிண்ட் என்னவாக இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக இருந்தால் கூட அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி இருக்குமா? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒருத்தரையும் யோசித்து இவனுக்கு இந்த பிரிண்ட்டு, இவனுக்கு இந்த பிரிண்ட்டு, இவனுக்கு இந்த உருவம், இந்த முகம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்த்து படைச்சிருக்காரு. அப்போது ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக சித்தம் இருக்குமா? இல்லை எல்லாருக்கும் பொதுவாக இந்த அவனுக்கு வந்த சித்தம் தான் எனக்கும் வரணும் அப்படின்னு இருக்குமா? இருக்கவே இருக்காது. அது நீங்கள் இந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ளணும். ஸோ ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான நோக்கம் உண்டு. நான் இந்த இதில் பிறந்திருக்கேன். நிறைய பேர் நானே நினச்சிருக்கேன், எதுக்கடா நம்ம பிறந்தோம் அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் படைத்ததுடைய நோக்கம் எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக பிரிண்ட் கொடுத்துருக்காருல, ஃபிங்கர் பிரிண்ட். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான நோக்கம் இருக்குது. சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன ஆக போகிறீங்க, அது ஆண்டவருடைய சித்தம்தான். வாசியுங்கள் 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஸோ ஆண்டவருடைய சித்தம் என்னவா இருக்கிறதுனா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல் இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் மாதிரியாக இருந்தார் வேணா, நமக்கு பைபிள் தான் எக்ஸாம்பிள் இல்லையா?
யாரெல்லாம் மாதிரியாக இருந்தான்னா இயேசு கிறிஸ்துவே ஒரு மாதிரி தான். எபிரேயர் 10:9 வாசிக்கிறபடி, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று ஏசப்பா வந்து ஒப்பு கொடுத்தாராம். நான் உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் என்று ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தது மாத்திரம் அல்ல, ஆண்டவருடைய பிதாவினுடைய சித்தம் என்னமோ அதை மாத்திரம்தான் அவர் செயல்படுத்தினார் இல்லையா? ஸோ ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஏசப்பா வந்து ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் செய்கிறார். ஸோ நான் இந்த நேரத்தில் ஒரு கதை சொல்லலான்னு ஆசைப்பட்றேன். ஒரு தேவ மனிதர் வந்து ஒரு கப்பலில் பிரயாணம் பண்ணிகிட்ருக்கார். அப்போ ஒரு சூறாவளி வருது, ஏதோ ஒரு டிசாஸ்டரில் அந்த கப்பல் வந்து மூழ்கி போயிடுச்சு. அதில் உள்ளவங்க எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. ஸோ ஒரு தேவ மனிதர் மட்டும் அந்த பயணம் செஞ்சிருக்க தேவ மனிதர் மட்டும் ஒரு கரையில் ஒதுக்கப்படுறார். ஸோ அந்த கரையில் ஒதுக்கப்பட்ட பிறகு அது தனி தீவாக இருக்குது. ஸோ அந்த தீவில் அவர் விழுந்தோடனே எங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஹெல்ப் அனுப்புங்க, நான் இங்கே இருக்க விரும்பலை, எனக்கு ஹெல்ப் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கார். ஃபஸ்ட் நாள் எந்திரிக்கிறாரு, ஜெபம் பண்ணுறாரு. 2வது நாள் எந்திரிக்கிறாரு, ஜெபம் பண்ணுறாரு. இந்த மாதிரி தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஒரு கட்டத்தில் அவருக்கு ஆனால் எந்த ஹெல்ப்பும் வரலை. அதுக்கப்புறமேட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே உள்ள இப்போ நீங்கள் தெரியும் தனியாக விடப்பட்டவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே உள்ள இதை வச்சு அவங்க வாழ்க்கையை வந்து நடத்துவாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி ஃபிஷ்ஷோ அந்த தேங்காயோ எல்லாத்தையும் சொல்லி அவர் ஜீவனம் பண்ணிகிட்ருக்கார். அதுக்கப்புறமேட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா படுக்கிறதுக்கோ அவர் தங்கிறதுக்கோ ஒரு குடிசை வந்து அவர் கட்டுறார். குடிசை கட்டுறது வந்து இப்போ இருக்கிற இன்ஜினியரிங் சிஸ்டம் மாதிரி எல்லாமே ரெடியாக இருக்கும், நம்ம போய் கட்டிடலாம் அப்படின்னு இல்லை. ஒரு குச்சியும் அவங்களே போய் தேடணும், அதை வந்து கட்டணும், அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு அவருக்கு ஒருவேளை அந்த இதை இப்போ நல்ல மாடி கட்டடங்களை கட்டுறதை காட்டிலும் அவனுக்கு அந்த நேரத்தில் நிறைய நேரம் தேவைப்பட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி கட்டி ஒரு குடிசையை வச்சுருக்காரு, அதில் வந்து இருக்கிறார். ஆனால் டெய்லியுமே அவருடைய ஜெபம் என்னவாக இருக்குது, ஆண்டவரே எனக்கு ஒரு ஹெல்ப்பை அனுப்புங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஃபயர், அவங்களே இந்த தனியாக இருக்கவங்களாம் அந்த ஃபயர்லாம் பற்ற வைப்பாங்களா, அது மாதிரி பற்ற வச்சுட்டு போயிருக்கிறார் உணவு தேடுறதுக்காக. ராத்திரி வேளையில் போயிட்டு திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த குடிசை எல்லாமே எரிஞ்சிகிட்டு இருக்கான். நல்ல காட்டில் உள்ள இதெல்லாம் எப்படி இருக்கும், ஸோ எல்லாமே அந்த இடத்துல ஒரு ரொம்ப ஃபயர் ஆகிடுச்சான். என்ன ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சு, நான் உங்களுக்கு ஹெல்ப்பு தானே ஆள் அனுப்புங்கன்னு தானே சொன்னேன், அப்படி கூட பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவரும் ஜெபம் செய்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு அவரே அந்த வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சிட்டார். ஆனால் அந்த எரிஞ்சிச்சு இல்லையா, குடிசை எரிஞ்சிருச்சு. அப்புறம் ரொம்ப சோர்வாயிட்டார், படுத்துட்டார். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப்பு வந்துச்சான் அவருக்கு முன்னாடி. வந்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக, அன்றைக்கி ஆனால் ஜெபம் பண்ணல, ஆனாலும் ஆண்டவர் வந்து ஒரு கப்பலை அனுப்பிட்டார். இவர் வந்து ஏறிட்டார். அதில் அந்த கேப்டன் கூப்பிட்ருக்காரு, ஏறிட்டார். அந்த கேப்டன் வந்து கேட்டாராம், எப்படி நான் இங்கே இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. நீ தானப்பா சிக்னல் அமிச்ச, என்ன தூரத்துலேருந்து கடல்லேருந்து பார்க்கும்போது பெரிய சிக்னலாக இருந்தால் தான், அவங்க தூரத்துலேருந்து பார்க்குற சிக்னலாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால இது பண்ண முடியும். அப்போ ஒரு ஆளாக நீ போய் அங்கே நிற்கும்போது சிக்னல் எதுவும் கிடச்சிருக்காது. ஸோ அந்த தீயினால தான் அந்த சிக்னல் வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. நீ சிக்னல் கொடுத்த, அதனால் நாங்கள் வந்தோம். அப்போ தான் அவன் உணர்ந்து கொண்டானா, இது நான் இல்லை, ஆண்டவர் தான் என்ன கொடுத்துருக்காரு, சிக்னலை கொடுத்து அந்த குடிசையை கட்ட வச்சு, குடிசை கட்டினதுக்கும் ஒரு நோக்கம், குடிசையை கட்ட வச்சு அதை வந்து ஃபயர் பண்ணி எனக்கு ஆண்டவர் ஹெல்ப்பு அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த தேவ மனிதன் அந்த நேரத்தில் உணர்ந்துருக்கிறான். சாதாரணமாக நம்ம தேவ பிள்ளைகளாக இருக்கும் பொழுது ரெகுலராக வாழ்க்கை நடத்தும்போது நல்லா தான் போயிட்டுருக்கோம். ஆனால் ஒரு துன்பம் வந்து அதில் ஆண்டவர் கை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி மாறும், உங்களுடைய வாழ்க்கை மாறும். ஒரு ஸ்டெப்பு நம்ம அஹெடாக போவோம். ரட்சிக்கப்பட்ட நிலைமையிலே இல்லாமல் எப்படி ஆண்டவர் ஒரு ஒரு கஷ்டத்தை கொடுத்து அந்த மனுஷனை வந்து வெளியே கொண்டு வந்தார். அப்போ அவன் கடைசி வாழ்நாள் முழுவதும் அதை நினச்சிருப்பானா, நினச்சிருக்க மாட்டானா. அதே போல தான் நம்முடைய ஒவ்வொரு பிரச்சனைகளும் நம்ம எடுத்துக்கணும். இதன் மூலயமா அடுத்த ஸ்டெப்பு நான் ஆண்டவருக்கு மேலே போகிறேன், இதன் மூலயமா அடுத்த ஸ்டெப்பு நான் போகிறேன். இதை நீங்கள் வந்து சாட்சியாக சொல்லுவீங்க இல்லையா மற்றவர்கள்ட்ட, இதெல்லாம் ஒரு பெரிய அதிசயம். ஏன்னா சின்ன அதிசயமாக இருந்தால், நான் தடுக்கி விட்டேன் எந்திரிச்சேன் அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா, விசுவாசிப்பாங்களா? பெரிய பெரிய காரியங்களை சொல்லும் பொழுது தான் மற்றவர்கள்ட்ட என்ன பலப்படும், விசுவாசம் பலப்படும். நமக்குள்ளே விசுவாசம் பலப்படும். அடுத்தவர்கள்ட்ட நம்ம சொல்கிறதுக்கு நம்மக்கிட்டன்னு ஒரு ஸ்டோரி இருக்கும் இல்லையா? இல்லைன்னா என்ன ஆகும், நான் இன்றைக்கி வந்தேன், சர்ச்சுக்கு வந்தேன், கோயிலுக்கு வந்தேன், பாட்டு பாடினேன், ஜெபம் பண்ணேன், தூங்கினேன், பைபிள் படித்தேன், அப்படியே போயிட்டுருக்கோம். ஏதாவது ஒரு நமக்கு சோதனை வரும்பொழுது அதுக்கு ஒப்பு கொடுங்க. திட்டவே திட்டாதீங்க, முறுமுறுக்காதீங்க, இன்க்ளூடிங் மீ, என்னை தான் சொல்கிறேன்.
ஸோ இந்த விஷயத்தை ஆண்டவர் வந்து இங்கே தெளிவுபடுத்துகிறார். ஸோ ஆண்டவர் சித்தத்தின்படி ஒப்பு கொடுத்தார். அதே போல் தாவீதும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தான். அப்போஸ்தலர் 13:22 வாசிங்களேன். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். அப்போஸ்தலர் 13:36. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். ஸோ தாவீதை எல்லாரும் எக்ஸாம்பிளாக பிரசங்கத்தில் சொல்லுவாங்க. ஸோ தாவீது ஏன் அவ்வளோ சிறப்பு பெற்றவன்? ஏன்னா அவன் பாவம் செஞ்சுருக்கான், நமக்கு தெரியும். அவன் நிறைய பொய்கள் சொல்லியிருக்கான், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயத்தை காட்டிலும் ஏன் வந்து எல்லாரையும் சொல்கிறார் ஆண்டவர் என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்ட்டு? யாரை சொல்கிறாரு? தாவீதை மாத்திரம்தான் சொல்கிறார். தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். ஏன் ஏற்றவன் அப்படின்னா, எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான். ஒன்று கூட என் சித்தத்துக்கு மாற அவன் செஞ்சதே கிடையாது. அவன் சித்தமானவைகளை எல்லாம் அவன் செஞ்சான்று யாரை சாட்சி கொடுக்கிறார்? கடவுள் சாட்சி கொடுக்கிறார். அதே மாதிரி தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு செய்த பின்பு நித்திரை அடைந்து. ஸோ ஏன் நம்ம இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நம்ம சில நேரம் யோசிப்போம், ஏன் ஆண்டவர் நமக்கு இதை செய்ய மாட்டேங்கிறார், ஏன் நம்ம அந்த மாதிரி இல்லை அப்படின்னு யோசிப்போம்ல. நம்ம அந்த ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறோமா? செய்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன கிரெடிட் கொடுக்குறாரு? ஏன் இதயத்துக்கு ஏற்றவன் என்று கிரெடிட் கொடுக்குறார். ஸோ தாவீது ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றினார். அதே போல் நாமளும் சித்தத்தை நிறைவேற்றணும். நம்ம ஜெபம் பண்ணோம், பைபிள் படித்தோன்னு இல்லாமல் சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு என்ன வேணால் பண்ணலாம். ஸோ ஒரு ஆஃபீஸில் எடுத்துட்டிங்கன்னா நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. ஒரு சில பேர் ரொம்ப பேசுவாங்க, நான் எனக்கு இதை தெரியும், எனக்கு அது தெரியும், அப்படியாக்கும் இப்படியாக்கும், என்னால் இல்லைன்னா இந்த இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசுவாங்க. ஆனால் ஒரு ஒர்க்கு கொடுத்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு வேலையும் நடக்காது. யாருக்கு அந்த மேனேஜரோ அந்த ஹெட்டுக்கோ யாரை பிடிக்கும் அப்படின்னா, கடகடன் வேலை செய்கிறவங்களுக்கு தான் பிடிக்கும். அப்படி தானே? அந்த எக்ஸிக்யூஷன் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ நான் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து செயல்படணும். செயல்படும் பொழுது என்ன ஆகும்னா, நாம் தாவீதை போல இருதயத்துக்கு ஏற்றவனாக இருப்போம். ஸோ எங்கே போனாலும் எங்கு போக வேண்டும், எப்படி போக வேண்டும், அதே போல் நாம் சாட்சியாய் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்புறம் எபேசியர் 1:10 வாசிங்களேன். தேவ சித்தத்தை ஆண்டவர் நமக்கு அறிவிக்கிறாரா இல்லையா? இப்போ நம்ம தேவ சித்தம் படித்தோம் இல்லையா? ஆண்டவர் நமக்கு அறிவிக்கிறாரா இல்லையா? எபேசியர் 1:10. தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். ஸோ அவருடைய நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பட்சத்தில் ஆண்டவர் உங்களுக்கு அந்த ரகசியத்தை தெளிவுபடுத்துவார் அப்படின்றது தான் நம்ம இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார் என்று பவுல் சொல்கிறார். ஸோ பவுலுக்கு சொல்லும் பொழுது நமக்கும் அவருடைய சித்தம் என்னன்றதை கண்டிப்பாக சொல்லுவார். எப்படி அந்த சித்தத்தை சொல்லுவார் அப்படின்னா, வசனத்தின் மூலமாக சொல்லுவார், போதகர் மூலமாக சொல்லுவார், நண்பர்கள் மூலமாக சொல்லுவார், மெல்லிய சத்தம் நமக்குன்னு ஒரு வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும், பரிசுத்த ஆவியின் மூலமாக வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும், இல்லைனா தீர்க்க தரிசனம் மூலமாக, சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு இந்த காரியங்களை வெளிப்படுத்துவார். இதுலேயும் ஒரு விஷயம், நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. அவனுக்கு சொப்பனம் வந்துச்சு, அவன் ஏதோ ஒரு கதை சொன்னான், அதே மாதிரி இன்றைக்கி நான் நைட்டு படுக்கிறேன், எனக்கு சொப்பனம் வரணும், ஆண்டவர் என்னை சொப்பனத்தின் மூலயமா வெளிப்படுத்துங்கன்னு ஜெபம் பண்ண வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எல்லாருமே யூனிக், யாருமே ஒருத்தர் ஒத்து போகாத ஆட்கள் எதுலேயுமே. ஸோ உங்களுக்கு வெளிப்படுத்துகிற விதமும் வேறு மாதிரியாக இருக்கும். அடுத்தவனுக்கு எனக்கு சொப்பனத்தில் வந்தால் எனக்கு சொப்பனத்தில் தான் வரணும்னு அவள் எப்படி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரோ அந்த சித்தத்தின்படி நீங்கள் ஒப்பு கொடுங்க. இதுலேயும் நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம். எப்படி வாழணும் அப்படின்னா, ரோமர் 12:2 வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஸோ நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இங்கே சண்டேயில் இருக்கோம், அதனால் ஒரு
ஒரு மாயையான முகத்தில் இருக்கக்கூடாது. நம்ம வெளியே போயிட்டா எப்படி வந்துடும், எப்படி இருப்போம் அப்படிங்கிறது இதுவும் சேமாக இருக்கணும். ஒத்த வேஷம் தெரியாமல். இப்போ நீங்கள் பச்சோந்தி பார்த்துருப்பீங்க இல்லையா? என்ன பச்சோந்தி என்ன பண்ணோம், நிறத்தை மாற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ ப்ரௌன் கலரில் போணுச்சுன்னா ப்ரௌன் கலராக மாறணும், பச்சை கலரில் பச்சை கலர் இலையில் உட்காந்துச்சின்னா பச்சை கலராக மாறிடும். உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்குள்ளே வந்தால் நான் இப்படி, வெளியில் போனால் நான் அப்படின்ற அந்த ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. பிரபஞ்சத்துலேருந்து நம்ம எப்போவுமே யூனிக்காக தான் இருக்கணும். இப்போ நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்துலேயும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது தான் ஆண்டவர் இந்த நேரத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அதனால் பரிபூர்ண தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனதும் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். ஸோ நம்ம மறுரூபப்படணும் அப்படின்றது தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ மேலும் நம்ம 3 விஷயங்களை பார்க்க போகிறோம். ஆண்டவர் என்ன சித்தத்தை வச்சிருக்கிறார் அப்படின்னு. 1 தெசலோனிக்கேயர் 4:3. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஸோ ஆண்டவர் உங்கள்கிட்ட காமனாக என்ன எதிர்பார்க்குறாரு? பரிசுத்தராக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். ஸோ உங்களுடைய பர்சனல் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்ன. ஆனால் ஜென்ரலாக என்ன சொல்கிறார், நம்மளையெல்லாம் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதே போல் வாசியுங்கள் 1 தெசலோனிக்கேயர் 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஸோ எல்லாவற்றிலையும் முறுமுறுக்காமல் ஸ்தோத்திரம் செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்க, அதுதான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? பரிசுத்தமுள்ளவர்களாய் காத்துக்கொள்ளுங்கள், அது தேவனுடைய சித்தம். 2வது எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. மேலும் படிங்க 1 பேதுரு 2:15. 1 பேதுரு 2:15. நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஸோ நன்மை செய்யுங்க, எல்லாருக்கும் என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்க. எனக்கு இவன் தீமை செஞ்சுட்டான் அதனால் நான் தீமை செய்வேன் அப்படின்னு இல்லை, எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க அப்படின்றதையும் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு. அதுவும் அதன் மூலமாக மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஸோ நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக இருங்க, எந்த நேரமும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், உங்களுடைய நன்மை செய்கிறதுனால அதனுடைய அறியாமையை அடக்குங்க அப்படின்னு சொல்லி தேவனுடைய சித்தத்தை ஆண்டவர் இன்று நமக்கு வெளிப்படுத்துகிறார். தீமை செய்தாலும் நன்மையே செய்ய நாடுங்கள். அதே போல் நமக்கு ஆலோசனை தந்து வழிநடத்துவார். இப்போ நம்ம பர்சனலாக சொன்னோம் இல்லையா, ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படின்றத எதன் மூலயமா நமக்கு அறிவிப்பார் அப்படின்னா வேத வசனத்தின் மூலமாக அறிவிப்பார். இப்போ நம்ம ஜெபம் பண்ணுறோம், வேத வாசிப்பு ரெண்டுமே இருக்கணும். நான் படித்தேன், 2 விதமாக இருக்கான் வசனங்கள், லோகோஸ் ரெமா அப்படின்ட்டு. லோகோஸ் எப்படின்னா அச்சிடப்பட்ட வேத வசனங்களை அப்படியே குறிப்பிடுறது. ஸோ என்ன காமனாக பைபிள் என்ன சொல்லுது அதுதான் லோகோஸ் அப்படின்றது. ரெமா அப்படின்னா அந்த நேரத்தில் நமக்கு தேவையான வசனங்கள் ஜீவனோடு செயல்படுவது. இப்போ நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது வசனங்களை படிக்கும் பொழுது அதன் மூலயமா ஆண்டவர் நம்மிடம் பேசுவார். இப்போ நீங்கள் இந்த வசனத்தை இன்றைக்கி படிச்சிருப்பீங்க, இன்னும் ஒரு கொஞ்சம் காலம் கடந்த பிறகு ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் அதை படித்து பாருங்களேன், அது ஆண்டவர் உங்களை வேறு விதமாக அதன் மூலயமாக பேசுவார். ஸோ அந்த மாதிரி 2 விஷயம் இருக்கான். ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத ஆண்டவர் வேத வாக்கியம் மூலமாக வெளிப்படுத்துவார் என்று நாம் தெரிஞ்சுக்கிறோம். அதே போல் வேத பாட பகுதி வாசித்தோம் இல்லையா, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 5 to 12 எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதில் சொல்கிறேன். இப்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 பேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. 6ஆம் வசனம் படிங்கப்பா. எபேசியர் 6:6. மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். ஸோ நம்ம வேலை பார்க்குறோம் இல்லையா, 2 கேட்டகரி தான். ஒன்று ஓனர், ஒன்று வேலை செய்கிறவங்க. பிஸ்னஸாக இருந்தால் நீங்கள் ஓனர், இல்லை ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஓனர். இல்லைன்னா என்ன அர்த்தம், நம்ம வேலை தான் செய்கிறோம் இல்லையா. நம்மளுடைய 2 விஷயந்தான். அதை சுயாதீனன் ஒன்று, அடிமையானவன் ஒன்று. ஸோ 2 பேருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல்
கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். நம்ம உலக பிரகாரமாக ஒரு வேலை செய்வோம் இல்லையா, அந்த வேலையிலையும் நம்ம ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவங்களுக்கு பிரியமான அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதைப்படி செய்யணும் என்றுதான் ஆண்டவர் வந்து இங்கே சொல்லுறார். அவங்க மனசுக்கு ஓடினபடி நடந்துடக்கூடாது. இப்போ சில நேரம் நம்ம கிறிஸ்டியனாக இருப்போம், அவங்க எடுத்துப்பாங்க, ஆனால் வந்து வேலை ஒன்றுமே ஆகாது. அப்போ என்ன நினைப்பாங்க, இவன் கிறிஸ்டியன் எடுத்தோம் ஆனால் ஒரு வேலையும் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களா, ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்களா, அந்த இடத்துக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. அதுவும் ஆண்டவருடைய சித்தம்தான். அந்த இடத்துல நீங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறீர்களா, அதுதான் முக்கியம். இப்போது போதகர் இருக்கிறாங்க, அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க, அது அவர்களுடைய ஊழியம் இல்லையா. இப்போ நம்ம சபை மக்கள் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு வேலையில் இருப்போம் இல்லையா. நீங்கள் வீட்டில் இருந்தாலும் அதுக்கும் நான் சொல்கிறேன், ஒரு வேலையில் நம்ம இருப்போம். ஸோ அந்த இடத்துல நம்ம கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோமா? ஆமாம், இவங்கள்ட்ட ஒரு வேலையும் ஆகவே ஆகாது, இவங்க வந்து சும்மா பைபிள் படிக்கிறதோட சரி, ஜெபம் பண்ணுறதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம அந்த வேலையில் நம்ம ஆண்டவரை பிரதிபலிக்கிறதே இல்லை. ஸோ மனப்பூர்வமாக அந்த வேலையை செய்கிறதே இல்லை. ஸோ இனிமேலாவது ஒரு வேலையிலையும் கர்த்தருடைய சித்தத்தின்படி அந்த வேலையை மனப்பூர்வமாக செய்யுங்க அப்படின்ட்டு ஆண்டவர் வந்து இந்த இடத்துல சொல்கிறார். இப்போ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், நான் எந்த வேலைக்கும் போகலப்பா, நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், வீட்டின் உள்ள காரியங்களை அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட விசாரித்தா தெரியும், இவங்க எப்படி அப்படின்னா இந்த அம்மா சூப்பர், இல்லைன்னா இந்த அம்மாவா ஐயோ பேசவே முடியாது அப்படின்னு நம்மளை பற்றி யாருக்கு சாட்சி கொடுப்பா? வெளியில் உள்ளவர்கள் தான் சாட்சி கொடுப்பாங்க. எப்போ நம்மளை தேடி வருவாங்க, இல்லை நம்ம போய் சொன்னால் இவங்க எப்போ கேட்பாங்க அப்படின்னா, நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் மாத்திரம்தான் அந்த காரியம் வந்து வாய்க்கும். அப்படி தானே? ஸோ நம்ம இருக்கிற இடத்துல, எந்த இடத்துல வேலை பார்க்குறீங்களோ எந்த இடத்துல அதில் நீங்கள் கரெக்டாக இருந்து கரெக்டாக வேலை செஞ்சு ஆண்டவருக்கு சித்தமுள்ளவர்களாக இருங்க. நடிக்காதீங்க. கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். மனுஷனுடைய பார்வைக்கு எதுவுமே செய்ய வேண்டாம், தேவனுடைய பார்வைக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி எஜமான்களுக்கும் அவர் கட்டளையை கொடுக்குறார். நீங்களும் ஆண்டவர் தான் எஜமான், நீங்கள் இந்த உலகத்தில் தான் எஜமான், ஆனால் உங்களுக்கு மேலே யார் எஜமான்? எல்லாருக்குமே ஏசப்பா தான் எஜமான். ஸோ அங்கே ஒரு எஜமான் இருக்கிறாருன்னு தெரிஞ்சுட்டு அவங்கள வந்து திட்டாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் சொல்கிறாங்க. ஸோ இதுவும் ஆண்டவருடைய சித்தத்தில் ஒன்று. ஸோ கிறிஸ்துவை நம்ம பிரதிபலிக்கணும். மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யணும். உண்மையாய் உழைக்க வேண்டும். அந்த வேலையில் எந்த முறுமுறுப்பும் இருக்கக்கூடாது. ஐயோ எனக்கு ப்ரமோஷன் வரல, அவன் போயிட்டான் இவன் போயிட்டான், இல்லை. என்ன ஒர்க்கு பார்க்குறீங்களோ அந்த ஆண்டவர் உங்களை அந்த இடத்துல நியமித்திருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு காரியம் இருக்கும், யாரோ ஒருத்தருக்காக உங்களை அங்கே வச்சுருக்கார் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும் இல்லை. அதுதான் ஆண்டவருடைய சித்தம். ஏதோ ஒரு சித்தத்துக்காக நம்ம இந்த வேலையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி முறுமுறுக்காமல் அது நம்ம கிறிஸ்தவர்களை பிரதிபலிக்கிறோமா என்றதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதே போல் வாசிங்க யோவான் 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இப்போ எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். கடைசியாக இப்போ எங்களுக்கெல்லாம் எங்கே போகணும்னு ஆசை? மரித்த பிறகு பரலோகத்துக்கு போகணுன்னு ஆசையா? அதற்குரிய காரியங்களை செய்கிறீர்களா? அது மட்டும் தான் தெரியலையா? ஸோ யோவான் 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையவும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். வேறு என்ன சித்தம் சொல்கிறாரு? இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய பர்சனல் சித்தம் நீங்கள் ஜெபம் பண்ணி கேட்டுக்கிறீங்க. ஆண்டவருடைய என்னென்ன சித்தம்லாம் வெளிப்படுத்தினார். கடைசியாக நம்மளுடைய முடிவு, அதுக்கப்புறம் ஆண்டவர் கூட போகணும் என்பது மாத்திரம்தான். இங்கே இது வந்து இது கிடையாது, நிரந்தரம் கிடையாது. ஸோ ஆண்டவர் கூட போவீங்களா அப்படின்றதும் அதை வந்து சொல்கிறாங்க. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ, ஸோ இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவன் அடைவதும். ஸோ இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறு எதுவுமே கிடையாது. அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். அதுதான் நம்மளையே நித்திய ஜீவனுக்கு அடைத்து கொண்டு சேரும். நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும். ஸோ ஒருவேளை மரித்து விட்டால் நம்ம எழுப்பப்படுவோம் என்று நம்ம வாசிக்கிறோம். ஸோ அந்த நேரத்தில் எழும்பணுன்னா, ஆண்டவர் கூட போகணுன்னா என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். அப்படின்றது என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது. ஆண்டவர் எப்படி செய்தாரோ அதே போல் நாம் ஆண்டவருக்கு விசுவாசித்து அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள பிரியப்படுவோம்.
வாசிங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஸோ அதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று தெளிவாக சொல்கிறார். ஸோ ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கணும். அதே போல் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான் பரலோகத்தில் என்ட்ரு. இல்லைன்னா என்ன பண்ணணும்? கர்த்தாவே கர்த்தாவேன்னு ஜெபம் பண்ணிவிட்டு இங்கே இருந்துக்க வேண்டியதுதான். அதை தான் ஆண்டவர் இந்த 2 வசனங்கள் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். யோவான் வீட்லேயும் போய் படித்து பாருங்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஸோ இது ரெண்டுமே என்ன சொல்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். அதே போல் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவன் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு என்ட்ரி. நமக்கு எல்லாத்துக்கும் என்ன பிரியம்? பரலோகத்துக்கு போகணுன்னு ஆசை தானே உங்களுக்கு எல்லாத்துக்குமே? அப்போ கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. பெரிய பெரிய விஷயத்துல இல்லை, சின்ன சின்ன விஷயத்துலையுமே கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. அனைவரும் எழுந்து நிற்போம். அந்த கேட்ட சத்தியத்தின்படி அனைவரும் கண்களை மூடி இந்த நேரத்தில் தேவ சித்தம் என்ன என்பதை நீங்கள் இவ்வளோ நாள் அறிஞ்சிருக்கலாம். இல்லை எனக்கு தெரியாமல் நான் வாழ்ந்துட்டுருக்கேன், இல்லை தெரிஞ்சும் நான் அதை அசட்டை பண்ணுறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஒப்பு கொடுங்க. அனைவரும் கண்களை மூடி, ஆண்டவரே என்னை உம்முடைய தேவ சித்தத்தின்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஜெபம் பண்ணுங்கள். அன்பின் நல்ல ஆண்டவரே, நீர் ஆண்டவரே வழி நடத்துகிறீர், பாதுகாத்து கொள்கிறீர் தகப்பனே. ஏசப்பா, மனுஷனுடைய சுய சித்தம் அல்ல, ஆண்டவருடைய சித்தத்தின் மாத்திரம் படி வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. சாத்தானின் சுய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஆண்டவரே நாங்கள் உம்மிடம் வந்து சேர எங்களை மறுரூபமாக்குங்க தகப்பனே. உம்முடைய சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதான ஆண்டவரே அந்த சித்தத்தை எங்களுக்கு நிறைவேற்றி தாருங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒத்த வேஷம் தெரியாமல், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக இல்லாமல் ஒரே மாதிரி உம்மை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக எங்களை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. என்னை படைத்தீர் ஒரு நோக்கத்திற்காக, அதை என்கிட்ட சொல்லுங்க தகப்பனே. யார் மூலியமாவது சொல்லுங்க, வசனத்தின் மூலமாக ஆண்டவரே, போதகர் மூலமாக, தீர்க்க தரிசனங்கள் மூலமாக, வாக்குத்தத்தங்கள் மூலமாக எனக்கு தெரியப்படுத்தும் தகப்பனே. இவ்வளவு நாள் வழி விலகி போயிருந்தாலும் ஆண்டவரே நீரே வழி நடத்தி பாதுகாத்து கொள்ளுங்க. இன்று ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார், நீ வழி விலகி போயிட்டியே, நீ திரும்பி வா, என்னுடைய சித்தத்தின்படி செய்ய, நீ எனக்கு ஏற்றவனாக, இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் மாற்றுக்கிறேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு அழைக்கிறார். எல்லாருமே நம்ம ஒப்பு கொடுப்போம். ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம வழி விலகி போயிருக்கலாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் மன்னித்து நம்ம ஏற்றுக்கொள்ள கிருபை உள்ளவராக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. பரிசுத்தவான்களாய் நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நன்மை செய்கிறதுனால அவர்களுடைய அறியாமையை நம்ம அகற்றி போடணும். அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நம்முடைய வேலை ஸ்தலத்தில் நம்ம உண்மையாக இருக்க ஆண்டவர் பிரியப்படுகிறார். மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் தேவனுக்கென்றே ஊழியம் செய்யுங்கள். கடைசியாக நம்ம பார்த்தபடி விசுவாசத்தில் காத்துக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவை தலையாய் நம்ம கொண்டு நம்ம செயல்படணும். ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். அதே போல் பிதாவினுடைய சித்தத்தையும் நிறைவேற்ற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம்.
கர்த்தருக்கே என்றும் ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம் கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே,